ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ எது ஐடென்டிஃபைனா அவங்க சம்பாதிக்கிற பேரு தான். அதை தக்க வச்சுக்க நாம படாத பாடுபடுவோம். ஆனா இன்னைக்கு சாத்தான் தந்திரமா நிறைய விதமான ட்ராப், அதாவது மாய விலையில நம்மள சிக்க வச்சு நம்ம பேரை கெடுக்க பார்த்துட்டே இருக்கான். ஆமாங்க, இதே போலதான் லூக்கா 19வது புஸ்தகத்துல சகேயுன்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை நம்மளால பார்க்க முடியும். அவன் வேலையே என்னன்னா மக்கள் கிட்ட வரி வசூலிப்பது தான். இப்படி அநியாயமா வாங்கி வாங்கியே செல்வாக்குள்ளவன் ஆயிட்டான். என்னதான் அவன் நல்ல நிலைமையில இருந்தாலும் அந்த ஊர் மத்தியில அவன் ஒரு தீண்டத்தகாதவன தான் இருந்தான். ஒரு தடவை இயேசு அவன் இருந்த எரிகோ ஊருக்கு வரும்பொழுது இவர் எப்படியாவது பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் அவனுக்குள்ள ஏற்பட்டுச்சு. அந்த ஆர்வம் ஜனக்கூட்டத்தை பார்க்கல, அவன் பதவியை நினைக்கல. அவன் குள்ள மனுஷனா இருந்தாலும் ஒரு காட்டத்தின் மரத்துல ஏறி அவரை பார்க்கணும்னு முயற்சி செஞ்சான். ஆனா இயேசு அவன் கிட்ட வந்து, சகேயுவே, நான் அவன் வீட்டுல தங்க போறேன்னு சொல்லும் பொழுது அந்த ஊர் ஜனங்களால அதை ஏத்துக்கவே முடியலையாங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட ஏதோ சூழ்நிலை நிமித்தம் நம்ம சம்பாதிச்சு வச்ச பேரு ஒரு வேளை கெட்டு போயிருக்கலாம். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவனுக்கு வேலை இல்லை, இவளுக்கு குழந்தை இல்லை, இவங்களால முன்னேற முடியுமா, இவங்களால வளர முடியுமான்னு சொல்லி இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு பேட்ஜை கொடுக்கலாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவா, இயேசு சகேயுவை பார்த்து, நான் உன் வீட்டில் தங்க போறேன்னு சொன்னது கட்டடத்தில் இல்லைங்க, அவனுக்குள்ள. ஆனால் இயேசு எப்போ அவனுக்குள்ள வந்தாரோ அவனுடைய அடையாளத்தையே அவர் மாத்திட்டாரு. அதான் வசனம் அழகா சொல்லுது ஆதியாகமத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தினால உங்க பேர் கெட்டு போயிருக்கலாங்க. நான் இந்த நேரம் இந்த செகண்ட் உங்க பேரை ஆண்டவர் நல்ல நிலைமையில மாற்றுவார். விசுவாசிச்சிங்கன்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.